நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு விதினா என்ன, விதியில என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். ஒவ்வொரு மனிதருக்கும், எல்லா மனிதருக்கும் விதிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு, எதை வச்சு இந்த விதி வகுக்கப்படுதுன்னா, உங்களுடைய பிறவி, நீங்க எத்தனாவது பிறவியில இருக்கீங்க அப்படிங்கறத வச்சுதான் ஒவ்வொருத்தருடைய விதியும் வகுக்கப்படுது. இந்த பூமியில பிறந்த மனிதர்களுக்கு 5 விஷயங்கள் விதியில எழுதப்பட்டு இருக்கும். அது அவங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர். இரண்டாவது அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ யாரு அமையணும் அப்படிங்கிறது விதியில எழுதப்பட்டு இருக்கும். மூன்றாவதாக அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறது அந்த விதியில எழுதப்பட்டு இருக்கும். நான்காவது அவர்களுக்கு வாழ்க்கையில் சேரக்கூடிய செல்வங்கள், எவ்வளவு செல்வங்கள் அவர்கள் இந்த பிறவியில அனுபவிக்கணும் அப்படிங்கிறதும் அந்த விதியில எழுதப்பட்டு இருக்கும். ஐந்தாவது ஒரு மனிதனுடைய மரணம், அவங்க எப்ப எந்த நேரத்துல மரணிக்கணும் அப்படிங்கிறதும் விதியில எழுதப்பட்டு இருக்கும். இந்த 5 விஷயங்களும் ஒவ்வொரு மனிதர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு வகுக்கப்படுது. விதியில இருக்கிற விஷயங்கள் மட்டுமே நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம வினையின் பலனும் இதுக்கு துணை நிற்கும். அதனால விதிக்கும் கர்ம வினைக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுடைய விதி, அதாவது நீங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அதுல விதி மட்டும்தான் ஓரளவு கணிக்க முடியும், கர்ம வினைய கணிக்க முடியாது. அதனால கர்ம வினையையும் கணிக்கணும், விதியையும் கணிக்கணும். இது இரண்டையும் கணிச்சாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க முடியும், என்னென்ன நடக்க கூடும் அப்படிங்கறத முன்கூட்டியே நம்ம கணிக்க முடியும். நம சிவாய.